இந்த நாளிலும் கூட நாங்கள் நற்குணம் என்ற அந்த காரியத்தை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நற்குணம். அப்ப நாங்க தொடர்ந்தும் ஆவியின் கனியை குறித்து நாங்கள் படித்துக் கொண்டு வரும் பொழுது இந்த கனிகள் வந்து தானாகவே எங்களுக்கு நாங்களே உருவாக்கிக் கொள்ள முடியாதது. எனவே நாங்க பார்த்தோம் கடவுளுடைய அவரோடு நெருங்கி வாழும் பொழுது அவர் மூலம் எங்களுக்கு கிடைத்த புதிய வாழ்க்கையின் ஒரு வெளிப்பாடாக குணாதிசயங்களாக இந்த கனிகள் நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிறது என்பதை நாங்க பார்த்திருந்தோம். எனவே இந்த ஆவியின் கனி நற்குணம் என்றதை கொஞ்சம் நாங்க பார்க்கும் பொழுது முதலாவது நாங்க அவதானிக்கிற விஷயம் என்னன்னா இந்த நற்குணம் அல்லது குட்னஸ் என்ற ஆங்கிலத்தை நம்ம சொல்றோம். முதலாவது நாங்க எல்லா பாடத்திலையும் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்து கொண்டு வாரது என்னது, இந்த குணாதிசயங்கள் அன்பா இருக்கலாம், சாந்தமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இந்த எல்லா குணாதிசயங்களும் எப்படி ஆண்டவரோடு தொடர்பு படுகிறது என்பதை நாங்க முதலாவது பார்த்துட்டு வாரோம். அதன் அடிப்படையில நாங்க ஏற்கனவே இந்த குட்னஸை குறித்து நாங்க பார்த்திருக்கிறோம். எப்பன்னு சொன்னா நம்ம கடவுளுடைய பண்புகள் குறித்து நாங்க படிக்கும் பொழுது நாங்க கடவுளுடைய அந்த நன்மை தன்மைகளை குறித்து நாங்க படிக்கும் பொழுது கடவுளுடைய பண்புகளை குறித்து படிக்கும் பொழுது இந்த கடவுளுடைய குட்னஸ் கடவுளுடைய நன்மையை குறித்து நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். அது நாங்க சுருக்கமா இந்த நாள்ல பார்த்துட்டு இந்த நாளுக்குரிய பாடத்தை நான் போகலாம்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த பாடத்தை நாங்க பார்க்கும் பொழுது கடவுள் சொன்னாரு, தேவன் தவிர ஒருவனும் நல்லவன் இல்லைன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார். நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி கடவுள் நல்லவர், அவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை. எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா வரங்களும் அந்த நல்ல பிதா கிட்ட இருந்து, அந்த ஜோதிகளின் பிதா கிட்ட இருந்து தான் எங்களுக்கு இறங்கி வருகிறது எல்லா நன்மையும் என்று நாங்க பார்த்தோம். அதே நேரத்துல இந்த உலகத்துல நாங்க பார்க்கிற எல்லாம் நாங்க காணும் எல்லா காரியங்களும் கடவுளுடைய நன்மையின் ஊற்று என்பதை நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்திருந்தோம். அதே மாதிரி நல்லவர் என்று நாங்கள் ஒருத்தரை சொல்லுவோம்னு சொன்னா அது கடவுள் மட்டுமே. அவரே பூரணமான நல்லவராக நன்மை செய்கின்ற கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப கடவுள் வந்து நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி கடவுள் இல்லாம ஒரு நன்மையும் இந்த பூமியில நடக்க முடியாது. கடவுள் இல்லாம, கடவுளுடைய இடைப்படுதல் இல்லாம நம்முடைய வாழ்விலும் ஒரு நன்மையும் நடக்க முடியாது இல்லையா என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப கடவுள் நல்லவர் ஆக இருக்கிறதுனாலதான் அவருடைய செயல்களும் நல்லதாக இருக்கிறது என்பதை நாங்க அவதானிச்சிருந்தோம். அப்ப படைப்புல அவர் எப்படி நல்லவராக இருந்தாரு, அவருடைய செயலை குறித்து பார்க்கும் பொழுது படைப்பை நாங்க பார்க்கிறோம். படைப்புல அவர் எப்படி நல்லவராக இருந்தாருன்னு நாங்க அவதானிச்சிருந்தோம். படைப்புல அவர் வந்து எல்லா படைப்புகளையும் அவர் செய்யும் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் சொன்னாரு எல்லாமே நல்லது என்று சொன்னார் இல்லையா. அவர் நல்ல கர்த்தர். அவர் சிருஷ்டித்த காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு சொன்னாரு நல்லது, அது பெஸ்டா இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்பதை நாங்க கவனிச்சிருந்தோம். அப்ப கடவுள் வந்து எந்த நன்மையிலும் சாராமல் அவர் தன்னில் தானே நல்லவராக இருக்கிறார். இதை நாங்க விபரமாக நாங்க பார்த்தோம். ரைட். அப்ப கடவுளுடைய படைப்பை குறித்து பார்க்கும் பொழுது நாங்க பார்த்தோம் இயற்கையில் இருக்கிற எல்லாமே மனிதனுக்கு நன்மையானது. அது நல்லவர் ஒருவர் உருவாக்கினதுனால அந்த காரியங்களும் மனிதனுக்கு நல்லதாக இருக்கிறது நாங்க பார்த்தோம். அதே மாதிரி அந்த சிருஷ்டிப்புல ஒண்ணுதான் மனிதன். சிருஷ்டிப்புல மேன்மையான உயர்ந்த எல்லா சிருஷ்டிப்பையும் விட வித்தியாசமான படைப்பு தான் மனிதன் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த மனித படைப்பிலே தேவன் நல்லவராக இருந்தார். எப்படி நல்லவராக இருந்தார்னு சொன்னா கடவுள் அவருடைய சாயல்ல மனிதனை படைத்தார். ரைட். அப்ப அவர் நல்லவராக இருக்கிறார்னு சொன்னா அவருடைய சாயல் நல்லதுன்னு சொன்னா அவருடைய கிரியைகள் செயல்கள் எல்லாமே நல்லதுன்னு சொன்னா அவருடைய சாயல்ல அவருடைய தன்மைகளோடு அவருடைய குணாதிசயங்களோடு படைக்கப்பட்ட மனிதன் எப்படியாப்பட்டவனா இருப்பான், நல்லவனாக இருப்பான். அப்ப நல்லவனாக கடவுள் மனிதனை படைத்தார், மனிதனை நல்லவனாக அவர் படைத்தார் என்பதை நாங்க பார்த்தோம். அதே மாதிரி நாங்க பார்த்தோம் அந்த கடவுளுடைய சாயல் குறித்து நாங்க பார்க்கும்போது சங்கீதத்துல வாசிச்சிருந்தோம். கடவுள் வந்து தாவீது சொல்றார் தன்னுடைய படைப்பை குறித்து சொல்லும்போது பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப
எங்களை நல்லவர் ஒருத்தர் படைச்சிருக்கிறாரு. எனவே நம்முடைய சரீரம் நல்லது, அந்த சரீரத்தின் உறுப்புகள் நல்லது. அப்ப ஏற்கனவே பார்த்திருந்தா கிட்டத்தட்ட அண்ணளவாக 78 உறுப்புகள் நம்முடைய சரீரத்துல இருக்குன்னு நாங்க பார்த்திருந்தோம். பிரதானமான சரீர உறுப்புகள். இந்த உறுப்புகள் எல்லாமே நல்லதாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நல்லவர் ஒருத்தர் இதை எங்களை படைச்சிருக்கிறார். எங்களுடைய மூளை, இருதயம், எங்களுடைய சரீரம், எங்களுடைய தோல், ரைட், எங்களுடைய எலும்புகள், ரைட், அந்த எலும்பு மேல இருக்கிற சதைகள், அதுக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடுற நாடி நாளங்கள், இரத்த நாளங்கள், அப்புறம் அதை மூடி இருக்கின்ற இந்த தோல், ரைட், இது எல்லாமே ஒரு நல்லவர் கொடுத்தது. ஆகவே இந்த சரீரம் நல்லது என்பதை நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அதே மாதிரி எங்களுக்கு கடவுள் இந்த வாழ்க்கையில கொடுத்திருக்கின்ற நித்திரை, தூக்கம், அது எங்களுக்கு நல்லதுன்னு நாங்க பார்த்தோம். ஏன்னா அந்த நித்திரை வேளையில எங்களுக்கு கடவுள் ஆறுதலையும், எங்களுக்கு எங்களுடைய சரீரத்தின் அந்த கடவுள் ஏற்கனவே படைச்ச அந்த சரீரத்தின் புதுப்பித்தலை அவைகள்ல உருவாக்குகிறார் என்பதை நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி இந்த உலகத்துல நாங்க பார்க்க அந்த இயற்கையில விசேஷமா பாருங்க, 145ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம் 15, 16ல நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். 136ஆம் சங்கீதம் 25ல மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபைன்னு சொல்லும் பொழுது குட்னஸ், ரைட், அவருடைய கைண்ட்னஸ் அல்லது குட்னஸ் அல்லது அவருடைய லவ், அன்பை குறிச்சு அந்த வசனம், அந்த சொல் குறிப்பிடுறதை நாங்க பார்க்கிறோம். அப்ப கடவுள் தன்னுடைய அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் படைத்ததும் நல்லதாக இருக்கிறது. அந்த நல்லதுல விசேஷ படைப்பாக இருக்கிறவன் மனிதன், ரைட். அந்த எல்லா படைப்பையும் ஆண்டு நடத்துகின்ற, அந்த எல்லா படைப்பையும் விசாரிக்கின்ற, அதுல ஜீவனுள்ளவர்களாக இருக்கிற, ஆகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவையோடு இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிற நல்லவராக கடவுள் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்திருந்தோம், ரைட். எனவே சங்கீதம் 119, 68ல சங்கீதக்காரன் சொன்னாரு, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும்னு சொன்னார், ரைட். அப்ப என்ன நாங்க பார்த்தோம் இது வரைக்கும்? ஏற்கனவே நாங்க படிச்ச கடவுள் நல்லவர் என்ற பாடத்துல படிச்ச காரியத்தை பார்த்தோம். அதோட ஒப்பிட்டு ஆவியின் கனியாகிய நற்குணம் என்ற காரியத்தை இன்றைய நாள்ல நம்ம முதலாவது பகுதியை நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்ப கடவுள் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்தாரு. அதுல பிரதானமான நன்மையாக இருந்தது தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம், ரைட், அவர் பூமிக்கு அனுப்பி பாவிகளாக இருந்த, நரகத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்த மனிதர்களை ரட்சித்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது, ரைட். எனவே அவர் முழுமையான நல்ல கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாங்க பார்த்தோம். இன்றைய நாள்ல நாங்க இந்த ஆவியின் கனிகள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23ஆம் வசனம் வரையிலான பகுதியில் இருக்கின்ற இந்த ஆவியின் கனி, அதுல ஆறாவதாக வருகின்ற நற்குணம் என்ற காரியத்தை நாங்க பார்க்க போறோம். அதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் நாங்க இப்ப பார்த்த சுருக்கமான காரியங்கள். அப்ப அந்த நற்குணத்தை குறித்து நாங்க பார்க்கும் பொழுது நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? ஒரு நிமிஷம் இருங்க. நற்குணம் என்றதை குறித்து நாங்க பார்க்கும்போது என்ன கவனிக்கிறோம்னு சொன்னா, இப்ப மாற்கு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசுவோடு ஒருவருடைய சம்பாஷணை நடக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னாரு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார் இல்லையா? அப்ப நல்லவராக ஒருவர் இருப்பார்னு சொன்னா, இப்ப நாங்க இது வரைக்கும் பார்த்த மாதிரி தேவன் மட்டுமே நல்லவர். அப்ப வேதாகமத்துல நாங்க பார்க்கிறோம், மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ரோமர் புத்தகத்தை நாங்க வாசிக்கிறோம், எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ரோமர் 3:12 வாசிக்கிறோம். அப்ப 2 விதமான காரியத்தை பார்க்கிறோம். தேவன் மாத்திரமே நல்லவராக இருக்கிறார் இல்லையா? மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஏகமாய் கெட்டு போனவனாக இருக்கிறான், நன்மை செய்ய முடியாதவனாக இருக்கிறான், ரைட். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப நற்குணம் உள்ள மனிதன் இந்த பூமியில ஒருவனும் இல்லை, தேவன் மாத்திரமே நல்லவர்.
என்பதை நாங்க பார்த்தோம். அப்ப நற்குணம் உள்ள மனிதன் இந்த பூமியில இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படியாப்பட்ட குணமுள்ளவனாக அவன் இருந்திருப்பான்? பாருங்க அந்த உங்களோட ஸ்லைட்ல ஒரு போட்டோ போடப்பட்டிருக்கிறது. அதுல கனிகள் இருக்குது. எப்படியாப்பட்ட கனிகள் அது? ரைட். கலாத்தியர் நாங்க வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கனிகள் இல்லையா? இப்ப நன்மை செய்கிறவன் இல்லைன்னு சொல்லும் பொழுது வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனவனாக மனிதன் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவனுக்குள்ள நற்குணம் இல்லை என்று சொல்லும் பொழுது நற்குணத்துக்கு பதிலாக அவனுக்குள்ள இருந்தது தீய குணம் இல்லையா? கடவுள் அருவருக்கின்ற, கடவுள் வெறுக்கின்ற அல்லது கடவுளுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடிய தீய குணமுள்ள மனிதனாக அவன் இருந்தான். அதான் நம்ம சொல்லுவோம் பாவிகள்னு சொல்லி இல்லையா? அப்ப அந்த தீய குணமுள்ள மனிதன் அவனுடைய தன்மைகள் என்ன? பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரைட்டா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? நற்குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லும் பொழுது தீமை செய்கிறவனும் தீய குணம் உள்ள மனிதர்களும் நிறைந்த பூமியாக நம்முடைய பூமி காணப்பட்டது. ரைட்? அப்ப அந்த தீய குணம் உள்ள மனிதனுடைய செயல்பாடுகளை தான் இங்க விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:19 இருந்து நம்ம வாசிக்கிறோம். ரைட்டா? அப்ப இப்படியான மனிதர்களாக நம்ம இருக்கும் பொழுது இந்த நற்குணம் எப்படி நமக்குள்ள வந்தது இல்லையா? ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம் கடவுள் அவர் நல்லவர், அவர் எங்களை சிருஷ்டிக்கும் பொழுது எங்களை நல்லவர்களாக சிருஷ்டித்தார். ஆனால் அப்படி நல்லவர்களாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்க கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால பாவிகளாக, ரைட், தீமை செய்கிறவர்களாக, ரைட், தீய குணமுள்ளவர்களாக மாறி இப்படி மாம்சத்தின் கனியை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? அப்ப அப்படி இருக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். அப்ப தீய குணம் உள்ளவனாக மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த தீய குணம் உள்ள மனிதன் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான். புது சிருஷ்டியாக மாற்றப்படும் பொழுது பழையவைகள் ஒளிந்து போயின. பழையவைகள் என்ன? இந்த தீமையான குணங்கள், இந்த கடவுளுடைய தண்டனைக்கு ஏதுவான தன்மைகள், இவைகள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறின என்று சொல்லப்படுகிறது. எனவே கிறிஸ்தவன் என்று நம்ம அழைப்போம்னு சொன்னா நம்முடைய வாழ்வுல பழையவைகள் ஒளிந்து போய் இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக மாறி இருக்கிறது. நம்முடைய இருதயம் புதிதாக மாறி இருக்கிறது. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு கூடாக என்ன இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது படைப்பாக மாறி இருக்கிறதுனால, ரைட், அந்த புது படைப்பின் அது நீதிமானாக்கப்பட்ட அல்லது பரிசுத்தவான்களாக ஆக்கப்பட்ட அந்த புது படைப்பின், ரைட், படைப்பிலிருந்து வெளிவருகின்ற காரியம்தான் என்னவா இருக்கிறது? நற்கிரியைகள் அல்லது நற்குணம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே மாம்ச குணம் அல்லது தீய குணம் மாறி, ரைட், நற்குணம், ஆவியின் கனியாகிய ஆண்டவரை சொல்லுகின்ற கிறிஸ்தவனுக்குள் இருக்க வேண்டிய அந்த நற்குணம் ரட்சிப்பை பெற்ற பொழுது அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களுள் ஒன்றாக அந்த புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே வருகின்ற கனிகளுள் ஒன்றாக இந்த நற்குணம் இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? இப்ப கிறிஸ்தவன் சொல்லும் பொழுது அவன் ஆவியின் கனியாகிய நற்குணம், ரைட், என்ற அந்த கனியை உடையவனாக இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? இப்ப நற்குணம் அப்படின்றதுக்கான அர்த்தம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது மிக முக்கியமாக நம்முடைய தன்மையில,
நம்முடைய ஆத்மாவுல, அந்த ஆத்மாவின் ஆழத்துல, ரைட், தன்மைன்னு நம்ம சொல்லுவோம், ரைட், நேச்சர்னு, ரைட், குட் இன் நேச்சர், ரைட். அப்ப அந்த நேச்சர்ல குட்னஸாக நாங்க மாறி இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது, ரைட். அப்ப நற்குணம்னு சொல்லும் பொழுது பாருங்க, இதுக்கான அர்த்தம் இங்க விவரமா போட்டிருக்கிறேன். உள்ளார்ந்த தன்மையில, நேச்சர்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. சரியா? நற்குணம்னு சொல்லும் பொழுது உள்ளார்ந்த தன்மையில ஏற்பட்ட மாற்றம் அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படி சொல்றோம்னு சொன்னா, சில நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, சில விஷயங்களை செய்கிறதுனால, வெளியில ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுனாலதான் நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், இல்லையா? நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சா நீங்க நல்லவர் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம், இல்லையா? ஆனால் நல்ல விடயங்களை செய்யறதுனால இல்ல நம்ம நல்லவர்களாக மாறுறோம். மாறாக ஆண்டவருக்குள்ள, கடவுளுக்குள்ள நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டு, உள்ளான இருதயத்துல நம்முடைய நேச்சர் நல்லதாக மாறி இருக்கிறதுனாலதான் நம்முடைய செயல்கள் நல்லதாக மாறும் அல்லது மாற முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த நற்குணத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அல்லது அதுக்கு விவரம் கொடுக்கும் பொழுது எப்படி விவரப்படுத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு நல்ல நிலம், ரைட், அந்த நல்ல நிலம் என்று சொல்லும் பொழுது அந்த நல்ல நிலத்துல விதைக்கப்படுகின்ற விதை நல்ல கனிகளை கொடுக்கும், இல்லையா? ரைட். அப்ப உள்ளார்ந்த தன்மை நம்முடைய இருதயம் மாற்றம் அடையும் பொழுது அந்த நல்ல நிலத்துல போட்ட அந்த விதை மாதிரி அதுல இருந்து வெளியே வருகின்ற காரியம், ரைட், நல்ல நிலத்திலிருந்து வெளியே வருகிற காரியம் எப்படியா இருக்குமா? நற்குணம் அல்லது நன்மையானதாக இருக்கும் என்பதை நம்ம அவதானிக்கிறோம். சரியா? அப்ப இப்படியாக நற்குணத்தை பெற்ற, நற்குணம் என்கின்ற கனியை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆர்வம் என்னவா இருக்கும்னு சொன்னா, பாருங்க, இங்க எழுதி இருக்கிறோம், நன்மையின் மீது ஆர்வம் அல்லது நாட்டம் கொண்ட இருதயமாக அவனுடைய இருதயம் காணப்படும். சரியா? அப்ப நன்மையான காரியங்களை செய்யறதுக்கான ஒரு உந்துதல், நன்மையான காரியங்களை செய்யறதுக்கான ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை அந்த மனிதனுக்குள்ள எப்பொழுதும் இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கிறோம். யாருக்குள்ள? இங்க பார்த்தோம், புது சிருஷ்டியாக மாறின, அதாவது பழையவைகள் ஒளிந்து போய் புதிதாக மாறின அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளே ஆவியின் கனியாக, அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களில் ஒன்றாக கிடைத்த ஆவியின் கனியாகிய நற்குணத்தை பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையில, அதாவது நம்ம சுருக்கமா சொன்னா, ரட்சிப்படைந்த புது பிறப்படைந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து வெளிவருகின்ற அல்லது அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கும்னு சொன்னா, நன்மை செய்கிறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டவனாக அவன் காணப்படுவான். அவனுடைய இருதயம் நன்மை செய்கிறதுல மிகவும் விருப்பம் உள்ளதாக, வாஞ்சை உள்ளதாக இருக்கும், ரைட். ஏன்னா நற்குணம் என்கின்ற அந்த இருதயத்திலிருந்து வெளியே வருகின்ற காரியம் நற்செயல்களாக இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அப்ப அப்படி அந்த நற்குணங்களை வெளிப்படுத்துறதுக்காக அவன் என்ன செய்வான்னு சொன்னா, பாருங்க, அந்த பாருங்க அங்க எழுதியிருக்க கடைசியா, அதற்கேற்ப வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டு அதற்கேற்ப நற்பலன் கொடுக்க அல்லது கனி கொடுக்க தயாராக அந்த இருதயம் எப்பொழுதும் இருக்கும். சரியா? அப்ப ஒரு கிறிஸ்தவன் புதிதாக மாறின மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னா, அவனுடைய இருதயம் நன்மை செய்கிறதுல நாட்டம் உள்ளதாக இருக்கும், ஆர்வம் கொண்டதாக இருக்கும் நம்ம பார்த்தோம். அப்படி ஆர்வம் கொண்டதாக இருக்கிற அந்த இருதயம் என்ன செய்யுமா? வேத சத்தியங்கள்ல, அதாவது கடவுளுடைய வார்த்தைகள்ல, ரைட், அதிக ஆர்வம் உள்ளதாக அது காணப்படுமா? சரியா? அப்ப நற்குணம் என்ன செய்து? கடவுளோடு நெருங்கி இருக்கிறதுனால கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்களை அது அதிக நாட்டத்தோட, அதிக விருப்பத்தோட வாஞ்சிக்கிற ஒரு இருதயமாக அந்த நற்குணம் உள்ள இருதய மனுஷனுக்குள்ள அது காணப்படுமா? சரியா? அப்படி காணப்படும் பொழுது என்னத்தை காண்பிக்குதுன்னு சொன்னா, அந்த வார்த்தைகளின் மூலம் அவன் போஷிப்படைந்து அவன் என்ன செய்யறான்? அந்த வார்த்தைகளில் இருக்கின்ற நல்ல காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கிறவனாக, அந்த வார்த்தையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை புது வடிவமைக்கப்பட்டு அந்த வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நல்ல காரியங்கள், ரைட், ஒரு மேன்மையான காரியங்கள், ரைட், நல்ல கனிகள் வெளிப்படுவதாக காணப்படும். எனவே நானும் நீங்களும் உண்மையாகவே
ஆண்டவருக்குள்ள ரட்சிப்பு அடைந்திருப்போம்னு சொன்னா நாங்க நற்குணம் உள்ளவர்களாக இருப்போம். அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தும்படி, அந்த நற்குணம் எனும் கனியை நாங்க செயல்ல கொண்டு வரும்படி எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற காரியம் கடவுளுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள நம்ம அதிகம் நாட்டம் உள்ளவர்களாக, அதிகம் விருப்பம் உள்ளவர்களாக, எப்படி ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய தாயின் தாய்ப்பால் மேல அதிக வாஞ்சை உள்ளதா இருக்குமோ, அது மாதிரி கடவுளுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட மனிதன் கடவுளுடைய வார்த்தையின் மேல அதிக வாஞ்சை உள்ளவனாக இருப்பான். ரைட்? நற்குணம் உள்ள மனிதன். ரைட்? அப்ப நானும் நீங்களும் உண்மையாகவே இந்த நற்குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய நன்மைகள் நம்ம செய்யலாம். ரைட்? நம்மளை விட அதிகமா நன்மை செய்யறவங்க உலகத்துல அநேகர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனால் இந்த நன்மை எப்படியாப்பட்ட நன்மைன்னு சொன்னா, நாங்க செய்யற நன்மை, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள ஆவியின் கனியாகிய நன்மை சுயநலம் பாராத நன்மை. ரைட்? எந்த விதத்திலும் தனக்கு ஏதோ ஒரு லாபம் வரும் என்ற ஒரு சிறிய நோக்கத்துக்காக கூட சிந்திச்சு செயல்படாத நன்மை இது. அப்ப என்னன்னு சொன்னா, முழுமையாக மற்றவர்களுடைய முழுமையாக பிறருடைய நன்மையை விரும்புகின்ற ஒரு காரியம் இது. அப்ப நன்மை செய்வோம்னு சொன்னா மற்றவங்களை சரியான முறையில ஒன்று கடவுளுக்குள்ள, அல்லது அவங்க ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழும்படி, அல்லது கடவுளோட கிட்டி சேர்ந்து கடவுள் விரும்புகின்ற அல்லது கடவுளுக்காக அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற விதமாக நம்முடைய நற்கிரியைகள் என்ன செய்யுமா வெளிப்படுகிறதாக இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நாங்க அவதானிக்கிறோம். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப கடவுள் புதிய சிருஷ்டிப்பாக நம்மை மாற்றி நற்குணத்தை நமக்குள்ள வைத்து நற்கிரியைகளை நம்முடைய வாழ்விலே ஆரம்பிச்சிட்டார். ஆவிக்குரிய நற்கிரியைகளை ஆரம்பிச்சிட்டார். அதாவது ஆவியின் கனியாகிய நற்குணத்தை வெளிப்படுத்தி வாழும்படி, ரைட்? கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில அந்த நற்குணத்தை வெளிப்படுத்தி வாழும்படியான வாழ்க்கைய எங்களுடைய வாழ்க்கையில தொடங்கிட்டார். சரியா? அந்த தொடங்கப்பட்ட அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், ரைட்டா? அதாவது ஆண்டவர் இயேசு திரும்பவும் இந்த பூமிக்கு வரும் அளவும் எங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை பவுல் அடிகளார் நினைச்சு என்ன செய்யறாரா? தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரா. அப்ப நானும் நீங்களும் சொல்ல முடியாது எங்களுக்குள்ள நற்குணம் இல்லைன்னு சொல்லி, இல்லையா? நானும் நீங்களும் சொல்ல முடியாது எங்களுக்கு நற்கிரியைகள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டோடைய வசனம் சொல்லுது, எப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றே நம்முடைய இருதயத்துல நற்குணம் விதைக்கப்பட்டாயிற்று. ரைட்? கடவுள் எங்களை நற்குணம் உள்ளவர்களாக, நற்குணசாலிகளாக மாற்றி இருக்கிறாரு. அந்த நற்கிரியைகளை நம்ம செய்யும்படி அவர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியைகளை ஆரம்பிச்சுட்டாரு. ரைட்? எபேசியர்ல நாங்க பார்க்கிறோம், நாங்க நற்கிரியைகள் செய்யும்படிதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான நோக்கமே நற்கிரியைகள் செய்யும்படியாக என்று வேதம் நமக்கு சொல்லி தருது. எனவே கிறிஸ்தவர்கள் நாங்க சும்மா போயிட்டு ஒரு ஆராதனையை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டா போதும்னு நம்ம நினைக்க கூடாது. ரைட்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு இந்த கனிகளை வெளிப்படுத்தும் பொழுது நாங்க என்னென்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நம்ம அவதானிக்கவும் இருக்கிறது. சரியா? அப்ப ரட்சிக்கப்பட்டதின் பின் நாங்க எழுதியிருக்கோம் எப்படி? ரட்சிக்கப்பட்டதின் பின் பரிசுத்த ஆவியானவரால் மற்றவர்களுக்கு நன்மையை காண்பித்தல் அல்லது நன்மை செய்தல் அல்லது நன்மையான வழியில் மற்றவர்களை நடத்துதல். அப்ப நற்கிரியை தொடங்கிட்டார். எங்களுடைய ரட்சிப்பின் தேவன் எங்களுக்கு ரட்சிப்பின் மூலம் இந்த காரியங்களை வெளிப்படுத்திட்டாரு. அந்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களின் மூலம் நாங்க என்ன செய்யறோம்? கடவுள் எங்களுக்கு காண்பித்த நற்குணத்தை, கடவுள் எங்களுக்கு காண்பித்த அந்த நல்ல கிரியைகளின் ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான முக்கிய பொறுப்புல அல்லது கடமைப்பாட்டுல நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா மத்தேயு 5:16 ஆண்டோடைய வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. சரியா? அப்ப ஆண்டவர் எங்களுக்கு சொல்ற காரியம் என்ன? அந்த நற்கிரியைகள் மத்தவங்களுக்கு முன்னுக்கு பிரகாசிக்கணுமா. சரியா? பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்குதா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்கள் மூலம் மகிமைப்படுத்தப்படுறாரா. ரைட்? அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நல்ல செயல்கள் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இந்த நல்ல செயல்கள் மத்தேயு 5ல சொல்ற மாதிரி, இதுக்கு மேல வசனங்கள்ல சொல்ற மாதிரி உப்பாக ஒளியாக நம்மை சூழ இருக்கிறவர்களுக்கு பிரகாசிக்கும் பொழுது என்ன நடக்குதா? அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துவாங்களாம். ரைட்? இப்ப பாருங்க, நம்ம வேற ஒண்ணும் பெருசா செய்ய தேவையில்ல பாருங்க, கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு. ரைட்? நிறைய காரியம் இருக்கு. ஆனா இங்க கடவுளுடைய வசனத்தை இங்க நாங்க பார்க்கிற விஷயம் என்னது? நம்முடைய நற்கிரியைகள், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற, நம்முடைய வாழ்வில ஆரம்பித்திருக்கின்ற நல்ல செயல்களை நம்ம செய்யும் பொழுது மக்கள் மத்தியில என்ன நடக்குது? தேவன் மகிமைப்படுகிறார். ரைட்? கடவுள் சந்தோஷப்படுகிறார், கடவுள் கனத்துக்குள்ளாகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எபேசியர் 5:9 பார்க்கிறோம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். சரியா? அப்ப ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அது நற்குணத்திலும் அது விளங்கும். சரியா? அப்ப நற்கிரியைகள் செய்யும் பொழுது பரலோக தேவன் நம் மூலம் மகிமைப்படுகிறார் என்பதை நம்ம அவதானிக்கிறோம். எனவே அன்பானவர்கள், நம்முடைய குடும்பத்துல நாங்க எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம அவங்கள ஊக்குவிக்கணும். ஏன்னா வேதம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது, கடவுள் எங்களை படைத்ததற்கான நோக்கம் நாங்க கடவுளை மகிமைப்படுத்துறதுக்காக. சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னேன். ரைட்? அதுதான் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற பிரதானமான நோக்கம், அவரை மகிமைப்படுத்தணும். ரைட்? அப்ப அந்த மகிமைப்படுத்துகின்ற காரியத்தை அவங்க செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அவங்க இன்னைக்கு திருச்சபைகள்ல போய் கேட்டா, கடவுளை எப்படி மகிமைப்படுத்துறதுன்னு கேட்டா, இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு? ரைட்? ஆராதனை நடக்கும் பொழுது நல்லா துதி, நீனு சத்தமா துதி. ரைட்? துதிக்கத்தான் நாங்க வேணும். ஆனால் மக்கள் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஆலயத்துல நாங்க துதிச்சு, ஆலயத்துல எல்லா ஊழியங்களும் பண்ணி முடிச்சிட்டா கடவுள் மகிமை அடைஞ்சிட்டாரு என்று நம்ம நினைக்கிறோம். ரைட்? ஆனா இங்க நாங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாங்க செயல்படுகிற விதங்கள், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிவருகின்ற நல்ல காரியங்கள், நல்ல செய்கைகள் கடவுளை மகிமைப்படுத்துமா. ரைட்? அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்குது. ரைட்? நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குது. நாங்க நல்லது செய்யும் பொழுது கடவுள் மகிமைப்படும்படி அதை நாங்க செய்யணும். கடவுளை மகிமைப்படுத்துகிற முக்கியமான ஒரு பொறுப்பு நம்மளுடையது என்பதை நம்ம கவனிக்கணும். ரைட்? இவ்வளவு நேரம் நம்ம யோசிச்சிருப்பீங்க, நன்மை செய்யணும்னா எப்படி நன்மை செய்யறது, எது நன்மை என்று நம்ம சில நேரங்கள்ல யோசிச்சிருப்போம் இல்லையா? சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இதை நாங்க விவரமாக அடுத்த வாரத்துல பிராக்டிக்கலா நாங்க பார்ப்போம். நன்மை செய்யற விஷயங்கள் எதுல, எப்படி எங்களுடைய நன்மை மற்றவங்களுக்கு முன்பாக வெளிப்படணும். இந்த நற்குணம்னு சொல்றது நற்கிரியைகள் நம்ம பார்த்தோம். அந்த நற்கிரியைகள் எப்படி மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும், எங்க பிரகாசிக்கணும், ரைட் என்பதை நாங்க அடுத்த வாரம் விபரமாக பார்க்க இருக்கிறோம். அதற்குரிய ஒரு அறிமுகமாக இந்த வசனங்களை நான் வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். முதலாவது, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். ரைட்டா? இந்த நலமான அப்படின்ற காரியம் என்னது? கலாத்தியர்ல நற்குணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆவியின் கனியின் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஒரிஜினல் வார்த்தைக்கான அர்த்தம் தான் இங்கேயும் கொடுக்கப்படுது, இந்த நலமான என்ற இந்த சொல்லுக்கும். சரியா? அப்ப இந்த நலமான வேலை செய்யும் பொழுது கடவுள் என்ன செய்யப்படுகிறார்? நம் மூலம் மகிமைப்படுகிறார். நற்குணம் நம்முடைய வாழ்வில் இருந்து வெளிப்படுகிறது. எப்படி வெளிப்படுது? நம்முடைய தொழில் மூலம் வெளிப்படுகிறது. முதலாவது, அதை நாங்க வருகின்ற வாரங்கள்ல பார்க்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை, சரியா, நற்குணத்திலிருந்து வெளிப்படுகின்ற காரியம், நல்ல வார்த்தை உண்டானால் அதையே, அதுவும் கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சரியா? அப்ப நற்குணம், நற்கிரியை நம்முடைய வார்த்தையின் மூலம் வெளிப்படணும். ரைட்? முதலாவது நம்முடைய தொழிலை பார்க்கிறோம், அப்புறம் நம்முடைய வார்த்தையை பார்க்கிறோம். ரைட்? அடுத்து நம்ம பார்க்கிறோம், மூன்றாவது பார்க்கிறோம், ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவோ அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரைட்டா? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிற மனுஷன். ரைட்டா? அந்த நற்குணம்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த நற்குணம் வெளிப்படுகிற விதங்களை நாங்க பார்க்கிறோம். அப்ப எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ரைட், வார்த்தையின் மூலம் அது வெளிப்படணும். நம்ம நம்முடைய தொழில் காரியத்துல அது வெளிப்படணும். நம்முடைய குடும்ப வாழ்வுல அது வெளிப்படணும். நம்முடைய சமூக வாழ்வுல அது வெளிப்படணும். ரைட்? கிறிஸ்தவர்களாக நம்முடைய கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிக்காட்டி எங்களுக்கு ஐயோன்னு சொல்ற மாதிரி, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் என்னது? அந்த நற்குணத்திலிருந்து வெளிப்படுகின்ற நல்ல குணாதிசயம் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ரைட்டா? அதே மாதிரி லூக்கா 10:42 பார்க்கிறோம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு, அப்ப ஆரம்பத்துல நாங்க பார்த்துட்டு வாரோம், நற்குணம் உள்ள அந்த மனிதன், அவனுடைய வாஞ்சை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நல்ல காரியங்களை பங்காக தெரிந்து கொள்ளுவது, ரைட், என்பதை நம்ம அடுத்த வாரங்கள்ல நாங்க கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு இந்த காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விஷயம் என்னது? எப்படி கடவுள் மாத்திரமே நல்லவர், நாங்க கெட்டவர்களாக இருந்தோம். அப்ப கெட்டவர்களாக இருந்த நாங்க எப்படி கடவுளால நல்லவர்களாக மாற்றப்பட்டோம், நற்குணமுள்ளவர்களாக மாற்றப்பட்டோம் என்பதை நம்ம பார்த்தோம். அந்த நற்குணம் என்றால் என்னன்னு நம்ம பார்த்தோம். ரைட்? எங்களுடைய ஆத்மாவின் ஆழத்துல ஏற்படுகின்ற மாற்றம், எங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் என்பதை நாங்க பார்த்தோம். அந்த நற்குணம் வெளிப்படும் பொழுது, ரைட், நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நம்ம பார்த்தோம். ரைட்? அதே மாதிரி அந்த நற்கிரியைகளை, அந்த நற்குணங்களை வெளிப்படுத்தி நம்ம செயல்படுகின்ற அந்த நல்ல செய்கைகளான வாழ்க்கையை கடவுள் நம்முடைய வாழ்வுல ஆரம்பிச்சிருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அந்த நல்ல செய்கைகளின் வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது கடவுள் மகிமைப்படுகிறார், கடவுள் கௌரவத்துக்குள்ளாகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ரைட்? அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம், இந்த நல்ல செய்கைகள் எப்படி, எந்த இடத்துல, எப்படி அது வெளிப்படணும் என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். எனவே இன்றைய நாள்ல இந்த ஆரம்பம் பார்ட் 1 நாங்க முடிப்போம். அப்ப எங்களை ஆராய்ஞ்சு பார்ப்போம், உண்மையாக நற்கிரியைகள், நல்ல குணாதிசயம் நமக்குள்ள இருந்து வெளியே வருதா? அப்படி வருகிறதாக இருந்தால் அடுத்த வாரத்துல இருந்து பார்ப்போம், அது எப்படி வெளிப்படணும் என்பதை நம்ம அவதானிக்கலாம். தேங்க்யூ. ஏதாவது காரியங்கள் இருந்தா நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த நேரத்துல. ரைட், எல்லாரும் பார்ட் 2க்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல இல்லையா? ரைட், அப்ப நாங்க அடுத்த வாரம் பார்ட் 2 நாங்க படிச்சுட்டு நாங்க இந்த காரியங்களை, விரும்பிய காரியங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியும். எனவே தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த நாளிலும் கூட நீங்க இணைஞ்சு கொண்டமைக்காக நாங்க ஜெபத்தோடு கூட இந்த நேரத்தை நம்ம நிறைவு செய்யலாம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய தயவு நம்மோடு கூட இருக்கட்டும். தேவன் எவ்வளவு நல்லவர், அவர் எங்களை நல்லவர்களாக படைச்சு நல்ல செயல்களின் மூலம் அவர் மகிமைப்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறார். நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சதுதான், கடினங்கள் நிறைந்ததுதான் இல்லையா? ஆனாலும் இவைகள் மத்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்ப நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது எந்த விதமான நன்மையையும் அவர் அனுபவிச்சதா தெரியல உலக ரீதியில இல்லையா?
எல்லா பாடுகளும், எல்லா துக்கங்களும், எல்லா இழப்புகளும், எல்லா மோசமான கேலி பேச்சுக்களும், எல்லா விதமான விரக்தியும், ரைட், தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய விதமாக பாடுகள, குடும்பத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, சமூகத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, அரசாங்கத்தினால ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை, கடைசியா எல்லா இழிவான அ ம ஒரு கேவலமாக கருதப்படுகின்ற அந்த சிலுவை மரணம், ரைட், அந்த பாடுகளை அவர் சுமந்தார், ரைட். சுமந்தவராக இருந்தும் அவருடைய உள்ளான ஒரே நோக்கம் என்னது? நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார், ரைட். அவர்ட்ட வர்றவங்கள குணப்படுத்தினார். அவர்ட்ட வர்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கினாரு. அவர்ட்ட வர்றவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிச்சார், ரைட். நல்லது செய்தார். எனவே அன்பானவர்களே, நாங்களும் அந்த நன்மை தன்மைகளை எல்லா கடினங்கள், போராட்டங்கள் மத்தியில வெளிப்படுத்தி வாழும்படி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நிச்சயமாக கடவுளுடைய குணாதிசயம் நம்முடைய வாழ்வில் இருந்து வெளிப்படும் பொழுது, நம்மை சூழ இருக்கிறவங்களுக்கு அது நிச்சயமான ஒரு நன்மையான தாக்கத்தையும் அது ஏற்படுத்தும் என்பதை நாங்க மனதிலே இருத்திக் கொண்டவர்களாய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். மூப்பர் அருள் தயவாக நீங்க ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை நிறைவு செய்யுங்க. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த அருமையான ராத்திரி வேலை காப்புட நன்றி சொல்வோம் சுவாமி. தேவனே, உடைய வார்த்தை மூலம் தேவனே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் தேவனே நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமாக இருக்கு சுவாமி. தேவனே, நீர் எங்களை உம்மை போல மாற்றுவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே அந்த பாவத்தின் விடுதலை ஆண்டவரே அதிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுத்தீர் சுவாமி. தேவனே, விசேஷமாக தேவனே உம்முடைய தன்மைகளை நாங்கள் தரித்தவர்களாக ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்படி ஆண்டவரே உம்முடைய நற்குணங்களை நாங்கள் ஆண்டவரே அனுதினமும் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் சுவாமி. தேவனே, ஒரு நற்குணசாலி ஆண்டவரே தன் குடும்பத்திற்கு எவ்வளவு மேன்மையை கொண்டு வர வேண்டுமோ அதே வண்ணமாக ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குணங்களை கொடுத்த ஆண்டவரே மேன்மையை ஆண்டவரே உமக்கு கொண்டு வருவதற்காக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக தேவனே படிக்க இருக்க காரியத்திலே ஆண்டவரே மென்மேலும் ஆண்டவரே உம்முடைய காரியத்துக்குள் ஆண்டவரே நாங்கள் வளர்வதற்கு தேவனை எல்லா ஆயத்தங்களும் செய்து தர வேண்டுமா பிடிச்சு வைக்கிறோம். தேவனமாக ஆண்டவரே இந்த படிப்பினையில் ஒன்றிணைந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை வைக்கிறோம் சுவாமி. தேவனை படித்தவர்களை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த தேவனை நீங்கள் தாம் எல்லா ஆயத்தங்களும் அவர்களோடு பேசி ஆண்டவரை நீ செய்ய வேண்டுமா பிடித்து வைக்கிறோம். தேவனமாக ஆண்டவரை போதவரை கூட உடைய கரங்களை வைக்கிறோம் சுவாமி. தேவனே, இந்த ஆயத்த வேலையிலே சுவாமி நீர் அவர் கூட இருந்த வண்ணமாக தேவனே மென்மேலும் உம்முடைய பிரசன்னத்தை அவர் மீது வைக்க வேண்டுமா பிடிச்சு வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ அருள். எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நாங்க சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா நீங்க வாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஓகே. தேங்க்யூ மேம். Thank you, Pastor. Good night. God bless you. Thank you, Nirashni. Good night. God bless. Thank you, Pastor. God bless you. Thank you, Banplemma. God bless you. Thank you, Pastor. Thank you. Kamsa, thank you. God bless. Thank you, Pastor. Thank you. Kenapa? Ma?